ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி சென்னை மட்டன் பிரியாணி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஃபாரிஸ்ட் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி ஒரு 2.5 கிலோ அளவு மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நெய் சேர்த்துடலாம். நெய் வந்து ஒரு 200 ml வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு 300 ml வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஆயில் நெய் ரெண்டும் சூடாகட்டும். ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். ஸ்பைசஸ் வந்து ஒரு 4 பிரிஞ்சி இலை, 10 கிராம்பு, 10 ஏலக்காய், ஒரு 6 பட்டை, இதை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நான் வந்து ஒரு 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு நீங்கள் வந்து ஒரு 400 கிராம் வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் 2.5 கிலோ பண்ணுறதுனால நான் டோட்டலாக 1 கிலோ வந்து வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்தோடனே ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும், அதே மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக ஆகும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம். புதினா வந்து ஒரு அரைக்கட்டு, கொத்தமல்லி இலை வந்து ஒரு அரைக்கட்டு எடுத்துக்கிட்டேன். பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 2 நிமிஷம் போல் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ 2 நிமிஷம் போல் வதக்கி எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 300 கிராம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். அடுத்து இதில் எந்த மசாலாவும் நான் சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். மிளகாத்தூள் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து தயிர் வந்து ஒரு 1/2 கிலோ தயிர் வந்து நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்து நான் ஒரு 1/2 கிலோ வந்து தக்காளி சேர்த்துக்கிட்டேன். 1 கிலோவுக்கு 200 கிராம் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. அடுத்து பச்சை மிளகா வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 12 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். அடுத்து இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து மட்டன் வந்து குக்கர்லலாம் வைக்க போகிறது கிடையாது. டைரெக்டாக சட்டியிலே தான் வைக்க போகிறேன். அப்புறம் நீங்கள் வந்து வெங்காயம் தாளிக்கும் போதே பக்கத்தில் வந்து சுடுதண்ணி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கறியில் வந்து சுடுதண்ணி ஊற்றணும். ஸோ சுடுதண்ணி ஊற்றணும் அப்படின்னா கறி வந்து நல்லா சாஃப்டாக சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ அதனால் வந்து சுடுதண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க மட்டனை வந்து சேர்த்துடலாம். நான் வந்து 2.5 கிலோ பிரியாணிக்கு 3 கிலோ வந்து மட்டன் சேர்க்குறேன். 2.5 கிலோவுக்கு 2.5 கிலோவுமே சேர்க்கலாம் மட்டன். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிலோ வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த மட்டனில் சேர்றது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எலும்பும் கறியுமா போட்டோம்னா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 1 கிலோவுக்கு ஒரு 3/4 லிட்டர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு மட்டனில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுருவோம். ஒரு 20 நிமிஷம் போல் ஆகட்டும், நல்லா வேகட்டும் இது. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. பிரியாணிக்கு ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். ஸோ இப்போ இது வந்து வெந்திருக்கு. இப்போ வந்து ரைஸை போட்டு நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம். ரைஸ் வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணி வந்து சூடாக இருக்குது. இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதோட புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க ரைஸை தண்ணி வடிச்சிட்டு நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து ஒரு 75% வந்து குக் ஆனால் போதும். இப்போ ரைஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் லைட்டாக உடையணும். அதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பதம். இப்போ
மட்டன் வந்து வெந்துருச்சுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து மட்டன் வந்து நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா ஒரு பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க. எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பதம் வந்து நம்மளுக்கு வந்து பிரியாணிக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரைஸை வடித்து வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம இதுக்கு மேலே போட்டுக்கலாம். ஸோ இந்த தண்ணியே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ரைஸ் வந்து ஒரு 75% வந்து குக் ஆயிடுச்சு ரைஸு. இப்போ ரைஸ் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ நீங்கள் நடுவில் கூடி கிண்டி விடுங்க. கிண்டி விட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா இதாகும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் லைட்டாக கொஞ்சம் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கங்கே கொஞ்சம் கலராக இருக்கும் நம்ம கடையில் வாங்குறது மாதிரியே. ஸோ அதனால் நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து தம் வச்சிடலாம். இந்த தண்ணியே நம்மளுக்கு வந்து தம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு மூடி நான் வடித்த தண்ணியை மேலே வச்சுக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. தம்மெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் வந்து சூப்பராக குக் ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா குக் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.